அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஏஓ கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது? தோல். இரத்தத்தை வடிகட்டி சுத்திகரிக்கும் உறுப்பு எது? சிறுநீரகம். தாவரங்கள் உணவு தயாரிக்கும் செயல்முறை எது? ஒளிச்சேர்க்கை. வளர்ந்த மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. மனித உடலின் மிகப்பெரிய உள் உறுப்பு எது? கல்லீரல். காற்றில் அதிக அளவில் காணப்படும் வாயு எது? நைட்ரஜன். இரத்த சிவப்பு நிறத்திற்கு காரணமான பொருள் எது? ஹீமோகுளோபின். சூரிய ஒளியை உணவாக மற்றும் தாவரத்தின் செயல்முறை எது? ஒளிச்சேர்க்கை. பூமியின் இயற்கை துணைக்கோள் எது? சந்திரன். நீரின் வேதியியல் வாய்ப்பாடு H2O. மனித உடலில் இரத்தத்தை பம்ப் செய்யும் உறுப்பு எது? இதயம். தாவரங்களின் பச்சை நிறமி எது? குளோரோஃபில். மனித உடலின் மிகப்பெரிய உள் உறுப்பு எது? கல்லீரல். காற்றில் அதிக அளவில் காணப்படும் வாயு எது? நைட்ரஜன். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது? வியாழன். மின்னோட்டத்தின் SI அலகு எது? ஆம்பியர். அமிலம் நீல லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றும்? சிவப்பு. உலக அளவிய வெப்பமயமாக்குதலுக்கு முக்கிய காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஒளி எந்த ஊடகத்தில் மிக வேகமாக பயணிக்கும்? திடம். ஆக்சிஜனை எடுத்து செல்லும் இரத்த அணுக்கள் எவை? சிவப்பு. பூமி சூரியனை ஒரு முறை சுற்ற எவ்வளவு காலமாகும்? 365 நாட்கள். தாவரங்கள் சுவாசத்திற்கு பயன்படுத்தப்படும் வாயு எது? ஆக்சிஜன். நடைமுறைக்கு பயன்படுத்தப்பட்ட மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் இரத்த அணுக்கள் எவை? இரத்த வெள்ளை அணுக்கள். மனித உடலின் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படும் உறுப்பு? மூளை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.